தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நான் வந்து திருகி சேர்த்துக்கல. மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன். ரொம்ப வந்து மையம் வந்து அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம திருகி சேர்த்தோம்னாலும் ஒவ்வொரு டைம் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்து அந்த தேங்காய் துருவல் வரும். அதனால் நான் இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவமாக வந்து இருக்கும். அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. 1 கப் தேங்காய் வந்து சேர்த்துருந்தோம். இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாருமே வந்து கடலை வந்து சேர்த்துவாங்க. நான் சின்ன ஒரு சேஞ்சஸ்க்காக நிலக்கடலை வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த டேஸ்ட் வந்து செமையாக வந்து இருக்கும். இப்போ இந்த நிலக்கடலையை நல்லா கொரகொரப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக வந்து இருக்கும். ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்போது இது கூட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சேர்த்து நல்லா அரைக்கும் போது நமக்கு சாப்பிடும்போது அந்த நெய் வாசனையோட டேஸ்ட்டு செமையாக வந்து இருக்கும். அதனால் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பூர்ணம் வந்து ரெடி ஆயிருச்சு.